உட்காரா. நீயே கொட்டிக்கோ. சாப்பாடு ஒன்று தான் கேடு. டே ஜோன்ஸ், சாப்பிட்றா. இங்கே நீ பட்டிங்க இருந்தால் உங்கள் அம்மாக்கு அப்புறம் தெரியும். நேற்று மதியானம் சாப்பிட்டது டே சாப்பிடாம இருந்தால் உடம்பு எதுனா ஆக போகுதா? ஸ்ட்ரென்த்தே இல்லைம்மா, அதான் மயக்கம் மட்டும் விழுந்திருக்கான். ட்ரிப் சேர்த்துருக்கு, நத்திங் டு வரி. நல்லா சாப்பிட சொல்லுங்க, போய் பாருங்க. நர்ஸ், வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? டாக்டர் வந்து சொல்லுவாரு. மாலாக்கா, ஒரு நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி. அப்படி என்ன கொழுப்பு உனக்கு? உன் இஷ்டத்துக்கு பண்ணிடுற. வேண்டாம், அவ்வளவு தூரம் சொல்லியும் பிடிவாதமா இருக்க. உன் மரமண்டையில ஏறல. இப்படி சாப்பிடாம இருந்த என் உயிரை வாங்குறதுக்கு கொஞ்சோண்டு விஷத்தை தின்னிருந்தனா அப்பவே செத்து போயிருப்பேன். நானும் போய் சேர்ந்துருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா ஏன்டா என்ன சாவடிக்கிற? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கோபி பையன் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா கூட்டு வந்துடுறேன் சார். அம்மா கோச் சொல்கிறாருமா. என்னாச்சியா, நல்லா இருக்கிறியா? இருக்கண்ணே. அண்ணே, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். நான் இருக்கும்போதே இவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இவனை எப்படியாவது ஒரு ஆளாக்கிடுங்கன்னு. இந்த பாருஜியா, கோபி இவனை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ அப்படி நான் ஆக்கி காட்டுறேன். என்னை நம்பு. சரி ஜெயா. Jones Dravyam. Sir. You are going to be an Indian player. Sure, sir. Start. Good, good. Well done. பையன் நல்லா விளையாடுறேன் சாந்தா, நல்ல ஸ்கில் இருக்குது. இருந்தாலும் கிளப் மெம்பர்ஸ்கிட்ட பேசிவிட்டு ஒரு 10 டேஸில் சொல்கிறேன். உனக்கே தெரியும், 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போடுவாங்க, மந்த்லி சேலரி கிடைக்கும்.
ஐ லீக் ஐஎஸ்எல் அப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன் ஃபியூச்சரில் இந்தியா கூட விளையாட முடியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மெயின் லெவலில் விளையாடணும்னா அட்லீஸ்ட் அவன் ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷனாவது விளையாடி ஜெயிச்சிருக்கணும். ஓகே மச்சி, வின் பண்ணிட்டு வர்றோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேற வீட்டு மேலே டவர் வைக்கணும்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுண்ணா. சரி சார். இப்போதைக்கு அது முடியாது. இந்த கோபி வீட்டையே லீஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் தானே. ஓகே சார். உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். முடிச்சு கொடுத்துறேன் சார். நீங்கள் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரிதாண்ணா, நான் ரெடி பண்ணிடுறேன். கோபி, நீ நல்ல பொண்ணு பிடிச்சிருக்கப்பா. குழந்தை குட்டி பெற்று நல்லபடியாக வாழணும். ஏந்திரிங்க. சுஜி, இந்த ஈரல் சாப்பிடு. பாத்தியா கோபியா, அவன் வெளியாள் கிடையாது, என் குடும்பத்தில் ஒருத்தன். உன் வீட்டு பக்கம் தானே, நீ மட்டும் போ. அக்கா போலாம்க்கா. சவாரி இருக்குல்ல எனக்கு. ஜெயா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். மினி, ஜெயா வந்திருக்கு பார். இந்தம்மா. என்ன ஜெயா, உட்கார் உட்கார் உட்கார். பையன் ஸ்கூல்ல ஒழுங்கா போறான்ல? லீலா போறானே. அவனை சின்ன வயசுல பார்த்தது, நல்லா வளர்ந்துருப்பான். எத்தனை போ. நல்லா இருக்கியா ஜெயா? வாசலில் பார்த்தியா ஜெயா, எனக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு. நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் பூபதிக்கு என் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட். நல்லா பிக்கப் ஆகி வர நேரம் பார்த்து கோபி இல்லாமல் போயிட்டான். பசங்களை கேட்டுப்பாரு, எனக்கு எதாவது பிரச்சனை முதல்ல வாயில் வர்றது கோபி தான். என்னடா? ஆமாங்கா. உன்னை பார்த்த உடனே அவன் ஞாபகம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை ஜெயா, பொண்ணு பெருசாகிடுச்சு, 4 பேர் வந்துட்டு போகிற இடம், தனியாக ஆஃபீஸ் போகணுன்னு மினி சொன்னான். அதான் அவன் வீடு இருக்குல்ல, அதே கிரயம் பண்ணலான்னு நினச்சேன். இந்த மாதிரி மற்றவங்க கொடுக்குற பணத்தை விட நான் அதிகமாக கொடுக்குறேன். நானும் கோபிக்கு எதாவது பண்ண மாதிரி இருக்கும்ல. மன்னிச்சிருங்கண்ணே. நாங்கள் அந்த வீட்டில் இல்லைனாலும் என் வீட்டுக்கார் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் ஆளானதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போவோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் பையன் அந்த வீட்டில் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு ஏதோ உன் கஷ்டத்துக்கு உதவுமேன்னு பார்த்தேன். சரிம்மா, நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் நடக்கும். சரி ஜெயா, உட்கார் உட்கார் உட்கார். மினி, சாப்பாடு போடு, சாப்பிட்டு போமா. வரமா. ஹலோ அண்ணே வர்றாரு, வண்டி ஏறா. இல்லை, உங்கள் அண்ணன் கிரிக்கெட் பிளேயர்ல, அதான் உனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும்னு நினச்சேன். பார்த்தா உனக்கு ஃபுட்பால் பிடிச்சி. மச்சி, நம்ம மதிக்கிட்ட புளியந்தோப்பு பையன் ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறானாண்டா. லவ் பண்ணு இல்லை சூசைட் பண்ணிப்பான்னு பிளாக்மெயில் பண்ணுறானா. டெய்லி வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறானாண்டா. இவங்க வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா காலேஜுக்கு போகிறதே நிப்பாட்டுருவாங்க மச்சான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வச்சான்டா. அந்த பொண்ணு என்னமோ உண்மையாக தான் பழகுச்சு. இவன் தான் 1 வருஷம் நல்லா பழகிட்டு கழட்டி விட்டான். அவன் பேர் என்ன? தாமு. மச்சான் உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான். என்னடா இது எங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணு. சரி, தேவையில்லாமல் இனிமேல் பிரச்சனை பண்ணாதீங்க. ஏய், எந்த ஏரியா நீ? வியாசர்பாடி. நான் எந்த ஏரியா தெரியுமா? புளியந்தோப்பு. ஏய் மதி, என்ன இதுக்கெல்லாம் போய் பசங்களை கூட்டணும்? நீ எவ்வளோ பெரிய பொம்பளை போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இனிமேல் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தீங்க பிரின்ஸ்பால்கிட்ட போயிடும். என்ன வா. அப்போ அவனை பைத்தியம் பிடிக்க வச்சாலே விட்டுருக்குற.
நீ வேற அப்பவே கோல்ட் ரிங்கோட வந்து ப்ரொபோஸ் பண்ண. தங்கச்சி எனக்கு தெரியலடா. மதிய தட்டி தூக்கி முன்னாடி காலி பண்ணல. ஏய் இங்கே வேடிக்கை மட்டும் பாரு. வரேன் இரு. அப்போ வந்து நான் +1 படிச்சுட்டு இருந்தேன். அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். உன்னோட 2 வயசு பெரிய பொண்ணுன்னு சொன்ன தெரிச்சு ஓடி. அதெல்லாம் லவ்வா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கேட்குறேன்ல. ஒன்றும் இல்லை, எதுவும் பண்ணலை. என்ன என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. அடி ஒண்ணு மேலே கை வைக்கிறேன். ஜான்ஸ், பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்டா. டேய் ஓடாதடா. டேய் ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒத்துமையா இருங்க. ஏய் அவனுக்கு யாருன்னு பாரு. ஏய் ஏய் இல்ல யாரா நீங்களா? ஏய் வண்டி எத்தனை மடங்கடா. ஏய் விடாதடா அவங்கள. கையில பொல்லி வச்சிக்கிறடா. இருங்க. அடிங்க அவ்வளவு பெரிய ஆளு. டேய் டேய் சொல்லிலங்கறல. டேய் சொல்றல. டேய் கவனடா. டேய் டேய் வாடா. டேய் டேய் அண்ணா. டேய் யாரே டேய் யாரே டேய் ஏமலே கேக்குற நீ அடிங்க. கவினா வரடா. அவன் ஏன் தெரியுமா கோல் சார் கோபி பையனா. வரடா. என்ன கோபி என்ன பையனா? ஆமாடா. டேய் 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 அடிங்க கேட்டா கால் பண்ணிற பொண்ணு மேல கை வச்சு. லவ் மேட்டா. கேட்டா. டேய் அவன் அடிச்சு சாவறடா. டேய் டேய் வாடா. சொன்னா கேளுடா. ஏய் ஏனல வந்து தேவ பிரச்சனை பண்ணீங்கடா. நம்மள போட்ட மாதிரி உன்னை போடுவாங்கடா. நவீனே ஆனா என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்ல சும்மா லவ் மேட்ரு. நான் பாத்துக்கிறேன். நீ போன கிளம்புடா. ஏய் எல்லாம் போ போயிடா. போ போடா. போ சொல்றல கொண்டு போடா. வாடா போலாம். அப்புறம் பாத்துக்கலாம்டா. வாடா. உங்க அப்பனா போட்ட மாதிரி உன்னையும் போட்டுவாங்கடா. அவன நம்ம ஏரியா பையன்ங்க. கோல் சார் கோபி பையங்க அவ. நம்ம புள்ளங்க. என் நண்பன் கோபி பையங்க. உங்க அப்பனா போட்ட மாதிரி உன்னையும் போட்டுவாங்கடா. நான் ஒரு நிமிஷம் இல்லைண்ணா. உங்கள் அப்பாவை கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டுருவானுங்க சொன்னலண்ணா. எதுக்கு நான் எங்கள் அப்பாவை கொண்டோமா சொல்லுண்ணா. யாருண்ணா எங்கள் அப்பாவை கொன்னது? ஏய் யாரால உனக்கு சொன்னா? நான் நீ தானேண்ணா சொன்ன. நான் உங்கள் அப்பாவை கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டுருவானுங்கன்னு சொன்னலண்ணா. ஏன்னா எங்கள் அப்பாவை கொன்னாங்க சொல்லுண்ணா. வச்சுக்கோ ராஜுக்கு யார்ட்டே பிரச்சனை பண்றான். ஏரல உன்னை பையன் இருக்கிறான்.
உன்கிட்ட அப்பயே சொன்னல சொன்னா இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவில் உன்னை பார்க்க கூடாதுன்னு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் நீ என்னடா பண்ற? நீ என்னடா பண்ற? இல்லைண்ணா எங்கள் அப்பாவை கொன்னது. என்ன தரணும்? என்னடா தரணும் உனக்கு? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுகிறேன்னா? வாயா வா உட்கார் உட்காரு. அம்மா நல்லா இருக்குதா? காலேஜ் போறியா? ஃபுட்பால் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறியா? ஜெயா ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகுதுல்ல? போகிறாங்கண்ணா. உங்கள் அப்பா நான் கொண்டவன் யாருன்னு தெரிஞ்சு என்னடா பண்ண போற? இல்லைண்ணா. ஏய் பச்சை விளையாடி பெரிய போனடா. அதான் உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிடணும். புரியுதா? தேவையில்லாம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்காதடா உன்னை. போடா. நான் பழைய மாதிரி என்னால் விளையாட முடியலண்ணா. எங்கள் அப்பா உங்க யாருண்ணா? யாரா இருந்தாலும் போடுவியா? போட்டுருவேண்ணா. அவன் யார் தெரியுமா? யாருண்ணா? கவுன்சிலர் தன்சேகர்ரா.